பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இது மாதத்தின் முதலாவது அடுத்த தலைமுறைக்கான ஜெபம். 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தினார். இந்த 12வது மாதத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் ஏராளம். அதிலும் விசேஷமாய் இந்த ஜெப நாட்களிலே ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஜெபத்திலே காத்திருக்க வைத்து ஆயத்தப்படுத்தி புதிய ஆண்டிற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். டிசம்பர் என்றாலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் சந்தோஷம் மனதை நிறைப்பது இயல்பு. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, அடுத்த புறம் ஏராளமான வருத்தங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கட்டும். நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் மீட்பார், அவர் ரட்சிக்க வல்லமையுடையவர். அந்த ஆண்டவரின் அன்பை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? 11 மாதங்கள் எங்களை கிருபையாய் காத்தீர். இந்த 12வது மாதத்திற்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே. உங்கள் அன்பை நினைச்சு உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம், அநாதி ஸ்நேகத்திற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடுத்த தலைமுறை ஜெபத்தை துவங்கி இந்நாள் வரைக்கும் நடத்தி வர கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க பிரசனத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனுடைய பிரசனத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க மத்தியில எழுந்தருளி எங்களை பலப்படுத்தி இந்த தலைமுறைக்கான ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஜெபங்களை நாம் துவக்க போகிறோம். அநாதி ஸ்நேகத்தால் அவர் நம்மை சிநேகித்தார், காருண்யத்தினால் நம்மை இழுத்துக்கொண்டார். அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக்கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் இழுத்துக்கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னை தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னை தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றோம் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆண்டவரே, நீங்க எங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தீங்க, காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டீங்க. இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த 11 மாதங்கள் நம்மை கிருபையாய் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 12ஆம் மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நீங்க இந்த 11 மாதம் என்னை நடத்தி வந்த தயவை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர், சர்வ வல்லவராயிருந்தீர், அற்புதமாய் நடத்தினீர், அதிசயமாய் நடத்தினீர், தேவைகளை எல்லாம் சந்திச்சிங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். எங்களையே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளை நடத்துங்கப்பா. இன் ஜீசஸ் நேம், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் கடந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தபடினால் அவருக்கு நன்றி செலுத்தும்படி ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 103ஆம் சங்கீதம். 103ஆம் சங்கீதம் 1 - 14 வரைக்கும் நாம் எல்லாரும் நிறுத்தி நிதானமாய் வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். சரி, இந்த சங்கீதம் எல்லா பரிசுத்தவான்களாலும் நேசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு செய்த எல்லா வாழ்க்கையின் பகுதியில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் சொல்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் நமக்கு செய்ததெல்லாம் உபகாரம், ஆண்டவர் நமக்கு செய்ததெல்லாம் உதவி, அனுக்கிரகம். இந்த வருஷம் தேவன் மாத்திரம் உங்களுக்கு உபகாரம் செய்யாது இருந்திருந்தால் நம்மெல்லாம் மண்ணுக்குள் மடிந்து போயிருந்திருப்போம். இல்லை என்றால் ஏதோ ஒரு மருத்துவமனையில் ஐசியூலே நாம் அட்மிட் ஆகியிருப்போம். அதற்காக ஐசியூவில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய உபகாரத்தை பெறாதவர்கள் என்று அல்ல, அதிலும் மேலான ஒரு கிருபையை கொடுத்து கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் சொல்லுகிறது,
வசனம் 3 உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்றிருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைகள் கிட்டத்தட்ட 20 நன்மைகள் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று, பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாராம். 2வது, நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இந்த வருஷத்தை துவங்கும் போது எவ்வளோ பலவீனத்தோடு இருந்தீர்கள், எவ்வளோ சுகவீனங்கள், உங்கள் குடும்பத்தார் எவ்வளோ பேர் சுகவீனப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார் அல்லவா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்படி என்றால் பிராணன் அழியும்படி சூழ்நிலைகள் வந்தது, பிராணன் அழியும்படி பிசாசு கிரியை செய்திருக்கிறான். நேற்று தினத்திலே ஒரு சகோதரி ஒரு சாட்சியை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் இந்த இரவு ஜெபம், நமக்கு இரவு நேரம், அவர்களுக்கு அவர்கள் தேசத்தில் காலை நேரம். இரவிலே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் காரை ஓட்டிக்கொண்டே ஜெபத்தில் கலந்து கொண்டு சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். திடீரென்று அமெரிக்காவிலே எதிரே வந்த ஒரு பெண், அவருடைய ட்ராக் எப்படி மாறினதோ நேரே வந்து இவருடைய வாகனத்தில் மோதி எவ்வளோ காரியங்கள் சேதம். ஆனால் உயிருக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நானும் அந்த ஜெபத்தில் இணைந்து என் காரை ஓட்டி கொண்டிருந்தேன். எதிரில் இருக்கிற ட்ராக்கில் வந்தவர்கள் எப்படி வந்து மோதினார்களோ தெரியாது, என் ஜீவன் காப்பாற்றப்பட்டது. சில பொருள் சேதமே அல்லாமல் வேறொரு சேதம் வரவில்லை என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சகோதரி இதே 100 நாள் ஜெபத்திலே கலந்திருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு இடத்திலிருந்து பயணப்பட்டு வேறு இடத்திற்கு போகும்பொழுது குடும்பமாய் விபத்துக்கு உள்ளானார்கள். சிறு சிறு அடிகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கர்த்தர் அவர்கள் ஜீவனை காப்பாற்றினார். இதை போல எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அவர் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். இந்த வருஷம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த நன்மைகளை புசித்தோம். இந்த சங்கீதம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுகிற சங்கீதம். ஆகவே நீங்கள் இப்பொழுது என்னோடு கூட இணைந்து, எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதிக்கப் போகிறீர்கள். We are going to praise God and we are going to give thanks to God. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காயுமே கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நவம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டவரே அப்பா நீர் பாராட்டின அன்பு ஆண்டவரே, இரக்கங்கள், அது மாத்திரமல்லப்பா எத்தனையோ ஜெபங்களை நாங்கள் ஏறெடுத்தோம்ப்பா. ஒவ்வொரு வாரமும் ஏறெடுத்தோம்ப்பா. எல்லா ஜெப குறிப்புகளுக்காயுமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்ஷடாயாய் நீங்கள் வந்தீங்கப்பா, அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்கோலாய் வந்தீங்கப்பா, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யெகோவாயிராய் இருந்து எல்லா ஜெபங்களையும் நீங்க பார்த்து கொண்டீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ராஃபாவா வந்தீங்கப்பா, ஒவ்வொரு பலவீனங்களையும் நீங்க மாற்றி கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இம்மானுவேலராய் இறங்கி வந்தீங்கப்பா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நீங்க பிரவேசிச்சீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் ராஜா. சமாதான காரணராய் இறங்கி வந்தீங்கப்பா. எத்தனையோ ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகள் எங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில் இருந்தது, எங்க வாலிப சேனைகளுக்குள் இருந்ததுப்பா. அப்பா நீர் சமாதான காரணராய் பிரவேசித்தீர்களே, உமக்கு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. உயிர் தெழுந்த உம்முடைய வல்லமை தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எல்லா சத்துருவின் கிரியைகளை அழித்ததேப்பா. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்று ஆண்டவரே உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே அப்பா எங்களுடைய எல்லா ஆண்டவரே வாலிப சேனைகளுக்கு எதிராக இருந்த எல்லா போராட்டமான சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டதே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கல் புரட்டப்படுமா, இந்த காரியங்கள் நடக்குமா என்று எத்தனையோ ஆண்டவரே அப்பா போராட்டமான சூழ்நிலைகள்ல வாலிப பிள்ளைகள் கடந்து வந்தாங்களே, ஜெபித்தோமேப்பா. கல் புரட்டப்பட்டதே அப்பா, தூதனை அனுப்பி புரட்டின அந்த கல்லை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீட்டிலிருந்து புரட்டி தள்ளுனீங்களேப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க புரட்டி தள்ளுனீங்களேப்பா, அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உயர்வின் நாட்களுக்காய் கண்ணீர் சிந்தினார்களேப்பா, உயர்வின் நாட்களுக்காய் வேதனையோடு இருந்தாங்களேப்பா, அந்த உயர்வின் நாட்களை எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில பிரேக் த்ரூவை கொடுத்தீங்களப்பா, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நீங்க கொடுத்தீங்களப்பா, அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் தேவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்கினீரேப்பா. வானத்தின் ஆசீர்வாதங்கள்னால ஒவ்வொரு வீட்டையும் நீங்க
நீங்க ஆசீர்வதிச்சீங்கப்பா. எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தினாங்க அப்பா. திருமணம் ஆகலன்னு கண்ணீர் சிந்தினாங்க, வேலை கிடைக்கலன்னு கண்ணீர் சிந்தினாங்க, முரட்டாட்டமா இருக்கிறாங்கன்னு கண்ணீர் சிந்தினாங்களேப்பா. அப்பா நீங்க இறங்கி வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்து கொடுத்தீங்களேப்பா. அப்பா புதிய காரியத்தை செய்வேன்னு இந்த வருடத்தின் துவக்கத்துல எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த தேவன் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே புதிய காரியத்தினால நீங்க நிரப்புனீங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய புது சிருஷ்டி கர்த்தராகிய நீங்க உம்முடைய புது சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதத்தினால மறுரூபம் ஆக்குனீங்களப்பா. எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையில இருளாய் இருந்ததுப்பா, எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இதோடு முடிந்து விட்டது என்று இருந்தாங்களேப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்க அங்க எங்க பிள்ளைங்கெல்லாம் உருவ நடந்த நாட்களிலப்பா எங்க பிள்ளைகளுக்கு நீரூற்றாய் எங்கள் தேவன் இறங்கி வந்து நீரூற்றை ஊற்றினீங்கப்பா. நீங்க அப்பா நீங்க ஜீவ நீரூற்றாய் இறங்கி வந்தீங்கப்பா. அதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. நன்றி பலிபீடம் கட்டுகிறோம்ப்பா. தோல்வியின் வாசல்களில் படுத்திருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இறங்கி வந்தீங்கப்பா. நீங்க அப்பா எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அப்பா ஜெய கம்பீரமா இறங்கி வந்து ஜெயத்தை கொடுத்து தலைகளை உயர்த்தினீங்கப்பா, உயர்த்தினீங்க. அதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே விழுந்து கிடந்ததுப்பா. தாவீதின் கூடாரத்தை ஆண்டவரே மீண்டும் நான் எழுப்பி கட்டுவேன் சொன்னீங்களப்பா. மீண்டும் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்று சொன்னீங்களப்பா. விழுந்து போன ஒவ்வொரு கூடாரத்தையும் கட்டுவித்த தேவனே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பங்கள் இழந்து தவித்தார்களே, பிள்ளைங்க தூரமா போயிட்டாங்க, எங்க பக்கத்திலே இல்லைன்னு எத்தனையோ காரியங்களுக்காக இழந்துட்டோமே, அவங்க கிட்ட இருந்து ஆண்டவரே கண்ணீர் சிந்தின பெற்றோரின் கண்ணீரை கேட்ட எங்கள் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவித்தீரே அப்பா. மீண்டும் கூடாரங்களை எழுப்பி கட்டுனீங்களே, அதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனை குடும்பங்களுக்காக ஜெபித்தோம்பா. பிரிந்து கிடந்த குடும்பங்கள், தகப்பன் தாய்க்குள்ள ஒரு மனதில்லாத சூழ்நிலைகளுக்காக, பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லாத சூழ்நிலைகளுக்காக நாங்க ஜெபித்தோமேப்பா. நீங்க இறங்கி வந்தீங்களப்பா. ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள ஒரு மனதையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே கொடுத்தீங்கல்ல. வறண்டு போயிருந்த எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறினது போல குடும்பங்கள் செழிப்பாயும் களிப்பாயும் ஆனந்த சத்தத்தினாலும் நீங்க மாற்றி கொடுத்த உம்முடைய இரக்கங்கள் பெரிது ஆண்டவரே. இதற்கு எத்தனையோ சாட்சிகள் எங்களுக்கு ஆதாரமாய் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. அதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர தகப்பனே, நன்றி ராஜா. எத்தனை பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா, எத்தனை குடும்பங்கள் சத்ருவின் பிடியில இருந்தாங்கப்பா, எத்தனை பில்லிசுனிய கட்டுகளில கட்டப்பட்டு இருந்தாங்கப்பா. கட்டவிழ்க்கிற ஆவியானவர் இறங்கி வந்து குடும்பங்களை கட்டவிழ்த்தீங்களேப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுத்து போட்டீங்களேப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனை நன்றிகளை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்தாலும் பத்தாது ராஜா. கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தா கூட பத்தாதுப்பா. நீர் பாராட்டின இரக்கங்கள் அவ்வளவு பெருசுப்பா. நீங்க பாராட்டின தயவு அவ்வளவு பெருசுப்பா. நான் தயவு செய்வேன் சொன்னீங்களப்பா. தயவின் தேவன் இறங்கி வந்தீங்களப்பா. நீ தயவு செய்யற காலம் எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா. அந்த தயவு செய்கிற காலத்துல எத்தனை குடும்பங்களுக்கு என் தேவன் தயவு பாராட்டினீங்கப்பா. அதற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. பொருளாதாரத்துல பின்னடைந்து இருந்த குடும்பங்கள் எல்லாம் உயர்த்தினதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. பிள்ளைகளின் வாழ்க்கையில உயர்வுகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டு நின்னோமேப்பா. எங்க பிள்ளைங்களாம் ஜெபிக்கணும், எங்க பிள்ளைங்களாம் வேதம் வாசிக்கணும், எங்க பிள்ளைங்களாம் கர்த்தருக்குள்ள ஊன்ற கட்டப்படணும்னு நாங்கள் சொல்லி சொல்லி ஜெபித்தோமேப்பா. நீங்கள் பிள்ளைகளை உம்மை சுற்றிலும் பந்தி இருக்கிற ஒலிவ மர கன்றுகளாய் நாட்டுனீங்களேப்பா. அதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்காத பிள்ளைகள் ஜெபிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா வேதம் வாசிக்காத பிள்ளைகள் வேதம் வாசிக்க துவங்கினதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே வீட்டிலேயே இருக்க விரும்பாத பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து குடும்ப ஜெபங்களில உட்காருகிற நாட்களை நீங்க கொடுத்ததற்காக கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா நீர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காகவும் எழுதப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையின் மேல் இருக்கிற வாக்கு தத்தங்கள் உயிரடைந்ததற்காக நன்றி. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் உயிர்ப்பித்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றிப்பா. அப்பா நீங்க பாராட்டின இரக்கங்களுக்காய் நன்றி. அப்பா நாங்கள் ஜெபித்தது போல எங்களுக்கு ஒரு வாலிப சேனையை நீங்க எழுப்பி கொடுக்கணும்னு
எழும்பணும்னு நாங்க ஜெபித்தோமேப்பா. ஒரு சேனை எழும்புனதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உடைய கிருபையின் கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ராஜா, இம்மட்டும் நடத்தின எங்கள் ராஜாதி ராஜா எபினேசரா இனியும் நடத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்புகிறது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவர் என்னவெல்லாம் நன்மை செய்தார் என்று யோசித்து ஒரு டைரியில் எழுதி, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜெப டைரி இருக்கிறது அல்லவா, அதில் எழுதி கர்த்தருக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, ஸ்தோத்திரம் செலுத்த இந்த ஒரு அந்நியனை தவிர வேறொருவனையும் காணோமே என்று ஆண்டவர் வருத்தப்பட்டார் அல்லவா. ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றாய் நன்றி சொல்லுங்கள். கடந்த வருஷத்தில் எல்லாம் நெருக்கமான ஒரு ஸ்தலத்தில் இருந்தோம். கர்த்தர் ஒரு விஸ்தாரமான ஸ்தலத்தை கொடுத்தார். இந்த ஆலயத்திற்குள் நான் நுழையும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். குறுக்கும் நெடுக்கும் நடக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வேன். ஆண்டவரை, சிறுமையில் இருந்தோம், எங்களை சற்று விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி என்று நான் எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்பது வழக்கம். எத்தனையோ பொருட்களுக்காய் ஜெபித்தோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். மக்களுக்காய் ஜெபித்தோம், மக்களை கொடுத்தார். ஜனங்களின் ஐக்கியத்திற்காய் ஜெபித்தோம், ஜனங்களை கொடுத்தார். ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபித்தோம், ஆத்துமாக்களை ஆசீர்வாதமாய் வைத்தார். இவை எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே.
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்றைக்கும் நல்லவராயிருக்கிறார், என்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். சரி, இன்றைக்கும் கூட நாம் விசேஷமாய் வாலிபர்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று, மைண்ட் இஷ்யூஸ். வாலிபர்கள் பலருக்கும் சிந்தனை வேறு வேறு விதமாக இருக்கிறது. அவர்கள் வளருகிற குடும்ப பின்னணி அவர்கள் சிந்தையை மாற்றுகிறது. ஒரு குடிக்கிற தகப்பனுடைய வீட்டிலே ஒரு வாலிபன் வளர்கிறான் என்றால் அவன் வேறு விதமாய் வளருவான். அன்போடு பராமரிக்கிற ஒரு தகப்பன் வீட்டில் ஒரு வாலிபன் வளர்கிறான் என்றால் அவனுடைய சிந்தை வேறு விதமாக இருக்கிறது. தரித்திரமுள்ள குடும்பத்தில் வளர்கிற வாலிபன் ஒரு ஏக்கத்தோடையே அவன் வளர்கிறான். பிறரை பார்க்கும் பொழுது அவன் இருதயம் ஏங்குகிறது, இவர்களெல்லாம் நன்றாயிருக்கிறார்கள். இதை போல பலவிதமான பின்னணியிலே வளர்கிறதுனால் அவர்கள் சிந்தையில் தாக்கப்படுகிறார்கள். ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன். இது நிமித்தம் கல்லூரிக்கு சென்றால் படிப்பில் நாட்டமில்லை, பள்ளிக்கு சென்றால் படிப்பில் நாட்டமில்லை. ஆகவே நம்முடைய வாலிப பிள்ளைகளுடைய மனநிலைக்காய் ஜெபிக்க போகிறோம். சிந்தையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டும். சிந்தையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். சிந்தையில் இருக்கிற கட்டுகளை அறுத்து எல்லாரையும் கிறிஸ்து விடுதலை செய்ய வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உங்க கரங்களில் கொண்டு வருகிறோம் தகப்பனே. அப்பா, வாலிப பிள்ளைகளுடைய கத்தாவை சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய அரண்களும் இயேசுவின் நாமத்தில் உடையும்படியாய் நாங்கள் இன்னைக்கு கத்தாவே எங்கள் சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கத்தாவே, என்னென்ன காரியத்தினாலோ கத்தாவே அலக்களிக்கப்பட்டு தகப்பனே உலக ஆசை பாசங்களில் கத்தாவே இழுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா, கத்தாவே அடிமைத்தன் ஆவியினால கத்தாவே போன்ல அடிக்ஷன் ஆகி போய் கிடைக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய சிந்தைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவித்து ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த வேளையில கத்தாவே எத்தனையோ விதமான பிள்ளைகள் போனோகிராஃபில கத்தாவே அந்தரங்க பாவங்கள், அந்தரங்கமாய் கத்தாவே ஒருவரும் காணவில்லை என்று கத்தாவே அந்தரங்கமாய் பாவ பிடியில் சிக்கி கிடைக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா, எங்கள் எல்லா சந்ததிகளும் ஒருவேளை அந்தரங்க பாவத்தில் இருப்பார்களானால் இன்னைக்கு சிந்தையில இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. பிள்ளைகளை அடிமைத்தனத்துல கட்டி வைக்கிற எல்லா சத்துருடைய கண்ணிகள் இயேசுவின் நாமத்துல தெறிப்புண்டு போவதாக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில துளைத்த இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளையில கத்தாவே பிள்ளைகள் ஆங்காங்கே கத்தாவே எத்தனையோ பிள்ளைகள் ஐயா கத்தாவே அநேக லவ் அஃபயர்ஸ்ல கத்தாவே அந்நிய அனுகத்தோடு பிணைந்து கத்தாவே அந்த சோல் ஓடு இருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கத்தாவே ஆத்துமா பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நாங்கள் உடைக்கிறோம் ஐயா. சிறு வயதிலிருந்து கத்தாவே இயேசுவின் அன்பை தெரிந்து சண்டே ஸ்கூல் போய் கத்தாவே யூத்துக்கெல்லாம் போயிட்டு கத்தாவே ஆனாலும் தகப்பனே பெரியவர்கள் ஆகி வேலைக்கு செல்கிற இடங்கள்லப்பா கத்தாவே அநேக பெண் பிள்ளைகளையா, அநேக ஆண் பிள்ளைகளையா இயேசுவை தெய்வமாய் கொண்ட குடும்பங்களில் ஐயா அந்நிய அனுகத்தில் பிணைக்கப்பட்டு கிடைக்கிறார்களே ஐயா. தகப்பனே, இந்த வேளையில கூட எல்லா குடும்பங்களிலும் இப்படி பிணைக்கப்பட்டிருக்க பிள்ளைகளின் அந்நிய நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் தெறி கொண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த அந்நிய சிநேகம் உடைக்கப்படுவதாக கத்தாவே. பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படியாய் யோசேப்பை போல கத்தாவே பாவ காரியங்களிலிருந்து பாவமான இடங்களிலிருந்து உதறிவிட்டு ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆவியானவர் தாமே பிள்ளைகள் மேல போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் தரிப்பிக்கப்படட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய நெத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தோடு எழுதுங்கப்பா கத்தாவே. பிள்ளைகளை கத்தாவே கட்டி வைத்திருக்கிற சத்துருடைய அரண்களையா கத்தாவே இந்த சங்கிலிகள் சொறி போட்டு போவதாக. எங்கெல்லா குடும்பத்துல என் பிள்ளைகள் கத்தாவே இப்படியாய் சிக்கி கிடக்கிறார்கள் என்று அழுகிற பெற்றோருடைய கதறல்
ஐயா பெருமூச்சுக்கு என் தேவன் இந்த வேளையில பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்க தகப்பனே. அப்பா எல்லா பெற்றோர்கள் அழுகிற பெற்றோருடைய பெருமூச்சு கேட்கப்படுகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த வேளையில கத்தாவே அநேக பிள்ளைகள் கத்தாவே சோர்ந்து போயப்பா, வேலை இல்லை, படிப்பில்லை, நினைத்த காரியத்தில் சக்சஸ் ஆகலை என்று வெற்றி கிடைக்கவில்லை, தோல்வியை தழுவியது நிமித்தமாய் சோர்ந்து கத்தாவே தன் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சத்தை தேடவில்லை என்று கத்தாவே அப்படியாய் கத்தாவே அடிமைத்தனம் அப்பா பிள்ளைகளை சோர்வின் ஆவி கவ்வி பிடித்திருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல விடுவிக்கிறோம். அந்த சோர்வு வெளியேறுவதாக, சோர்வை கொடுத்து பிள்ளைகளை மூளையில முடக்குகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்படி சோர்ந்து கிடக்கிற பிள்ளைகள் இன்று எழும்புவார்களாக, என்ன நடந்தது என்று தெரியாதபடி புத்தியில ஒரு தெளிவு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலப்பா. பிள்ளைகளுக்குள்ள ஒரு உற்சாக ஆவியினால நிரப்புங்கப்பா, உற்சாக ஆவியினால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, பரிசுத்தத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க தகப்பனே. எல்லாருடைய சந்ததிகளப்பா, இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தின் சந்ததிகள், எங்கள் எல்லாருடைய சந்ததிகள், சபை விசுவாச மக்களின் சந்ததிகளையும் அப்பா இந்த வேளையில வேறு பிரிங்கப்பா, வேறு பிரிங்கப்பா. அவர்கள் செல்லுகிற இடங்கள்லப்பா சாட்சி உள்ளவர்களாய், பரிசுத்தத்தை தரித்து கொண்டவர்களாய், பரிசுத்தத்துக்காய் வாஞ்சித்து ஓடுகிறவர்களாய், எல்லையில எந்த இடத்துல கத்தாவே பிசாசு போட்ட எல்லா அழுக்கின் வஸ்திரங்கள் கத்தாவே இந்த வேளையில கழற்றி போடப்படுகிறதற்காய், இயேசுவின் நாமத்துல கழற்றி போடப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அழுக்கு கத்தாவே பிள்ளைகளுக்குள் இருந்து விலகுகிறதற்காய் நன்றி, சிந்தையில விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி, ஆத்துமால விடுதலை இயேசுவின் நாமத்துல உண்டாகிறதற்காய் நன்றி தகப்பனே. மரித்தாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அப்பா இயேசையா, உம்முடைய கத்தாவே வல்லமை அப்பா, உம்முடைய வல்லமை அப்பா கத்தாவே, உம்முடைய வரங்கள்னால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா கத்தாவே. தேசத்தில் சாட்சிகளாய், உத்தமர்களாய் கத்தாவே உங்க நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் அப்பா, சந்ததிகளை இந்த வேளையில விடுவித்து கத்தாவை உமக்காய் நீர் தெரிந்து கொள்ள போகிற எல்லா தயவுக்காய் நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய மனநிலைமையை மாற்றப் போகிறதற்காக கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். பலவிதமான குடும்ப சூழ்நிலைமையில் உருவானதினால் உண்டான மனநிலைமை, மன அழுத்தங்கள், பயத்தின் ஆவிகள், கூச்ச சுபாவங்கள், சூழ்நிலைமைகளை எதிர்கொள்ள முடியாத அச்சம் அல்லது துணிகரம், இதை போன்ற மனநிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் சகலமும் புது சிருஷ்டியாகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மன நிலைமைகளை ஆண்டவர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இது அவர்களுடைய வளர்ந்து வருகிற இளமை பருவத்தை பாதிக்கிறது. இவர்கள் வாலிபர்களாய் வளர்ந்து பெரியவர்களான பிறகு குடும்பத்தை பாதிக்கிறது. வேலை செய்யும் இடத்தில் ஆண்டவரே எதையும் சாதிக்க முடியாதபடி வேலையை பாதிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கிறதே. இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் எந்த வித்தியாசமான பின்னணியில் வளர்ந்தாலும் ஆண்டவர் இயேசு அவர்கள் சிந்தையை மாற்றுவீராக, மாற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, சொல்லுங்க, என்னையும் என் பிள்ளைகளையும் நீர் ஆண்டு கொண்டு நடத்துங்கப்பா. அப்யூசிவ் சிச்சுவேஷன்ல வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம், மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், பலவிதமான மன சோர்வுகளுக்குள் இருக்கிற பிள்ளைகள், தைரியமற்ற பிள்ளைகள், பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆவியானவரே நீங்க வந்து நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் அழைக்கிறோம். பெண் பிள்ளைகளை நீ நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். எல்லை மீறி துணிகரம் கொண்டு வாழுகிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க தொட்டு மாற்றுங்கப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்
அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபமா சொல்லுங்க. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத வேளைகளில் பலனை தருபவரே, பலனில்லாத வேளைகளில் பலனை தருபவரே, திடனில்லாத பிள்ளைகளை திடப்படுத்தும் நல்ல நேசரே, திடனில்லாத பிள்ளைகளை திடப்படுத்தும் நல்ல நேசரே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே எங்கள் பிள்ளைகள் மேல் அசைவாடி, அவர்கள் இளவயதில் அடைந்த காயங்கள், இளவயதில் கடந்து சென்ற துன்பமான பாதைகள், ஆண்டவரே அபியூசஸ், இவைகளுக்கு மத்தியில் கடந்து போயிருந்துப்பார்கள் என்றால், ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்ஹெல்தி ஃபேமிலி சிச்சுவேஷனில் வளர்ந்திருப்பார்கள் என்றால், உங்கள் அன்பின் கரம் அந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கட்டும். யோசுவாவின் மேல் இருந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி போட்ட தெய்வம், சிறு வயதிலிருந்தே பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டு பெற்றோர்களாலே பாவ வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க சுத்தம் பண்ணிருங்க. அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு சிறந்த வஸ்திரத்தை அவர்களுக்கு உடுத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. உங்களுக்கு நன்றி. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, வாலிபர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் கேப். பள்ளியில் படித்த படிப்பு ஒன்று, கிடைத்த வேலை ஒன்று. ஆகவே கோப்பு பண்ண முடியவில்லை. மற்றவர்களோடு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே போகும்பொழுது பிறர் செய்வது போல தன்னால் செய்ய முடியவில்லை என்ற ஒரு தாழ்ச்சியான உணர்வு, ஒரு குற்ற மனப்பான்மை, நான் இதற்கெல்லாம் தகுதி இல்லை என்ற ஒரு எண்ணம், இது நம்முடைய பிள்ளைகளை முடங்க வைத்து விடுகிறது. இன்றைக்கு அநேக பட்டாதாரிகள் என்ன செய்கிறார்கள், படித்துவிட்டு ஊபரில் கார் ஓட்டுகிறார்கள். கேட்டால் வேலை இல்லை, வேறு வழி இல்லை, ஆகவே நான் கார் ஓட்டுகிறேன் என்று. இப்படி படித்த படிப்பும் செய்கிற வேலையும் வேறு விதமாக இருக்கும் பொழுது மன அழுத்தங்களுக்குள் தள்ளப்படுகிறார்கள். எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கவில்லை. இது நிமித்தம் தவறான வாழ்க்கைக்கும் பல வாலிபர்கள் தள்ளப்படுகிறார்கள். வாலிப பெண்கள் பல பாலியல் பாவங்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். வாலிப ஆண்கள் கஞ்சா, கடத்தல் போன்ற சில காரியங்களுக்கு, தேவையற்ற வீடியோக்களை எடுக்கிற சில தொழிலுக்கு தள்ளப்படுகிறார்கள். We are going to pray for our next generation. அவர்கள் படிப்புக்கேற்ற வேலை, இதையெல்லாம் கர்த்தர் தந்து அந்த பிள்ளைகளை உயர்த்த வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அடுத்த சந்ததியில் இருக்கிற எல்லா வாலிபர்களின் வேலை வாய்ப்புகளுக்காக இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம் அப்பா. படித்து முடித்து விட்டு வேலைக்காய் காத்திருக்கிற வாலிபர்களுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் நீர் வாசல்களை திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. படித்து முடித்து அன்றைய வேலையில் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாததினால் மனதிலே ஆண்டவரே
தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. சிந்தனையில கட்டப்பட்டு தற்கொலை எண்ணங்களுக்கு நேராக கடந்து செல்கிற எல்லா வாலிபர்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் ஜீவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. சத்துரு அவர்கள் ஜீவனை எடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வல்லமையின் கரம் இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் மேல ஆளுகை செய்வதாக சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. வனாந்தரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிய நீரூற்றுகள் உண்டாவதாக சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் வழிகளை திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய வாசல்களை கர்த்தர் நீங்க திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி ஆண்டவரே, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்வேன் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியில நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலோசனை கொடுப்பீராக, போதித்து நடத்துவீராக. கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே தரிசன பாதையில் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறோம் அப்பா. யாரை சந்திக்க வேண்டுமோ கர்த்தர் நீ சந்திக்க வைப்பீராக. எந்த கம்பெனிக்கு போக வேண்டுமோ கர்த்தர் அந்த இடத்துக்கு நேராக கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் நீங்க அழைத்து செல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இந்த நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தன் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் வேலைக்காக காத்திருக்கு அன்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீர்களுக்கு கர்த்தர் பதில் தாங்கப்பா. தன் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கூப்பிடுகிற எல்லா கூக்குரலுக்கும் இந்த நாட்கள்ல பதில் உண்டாகட்டும் சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாததினால் ஆண்டவரே தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற எல்லா வாலிபருடைய சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் திருப்பி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தில் இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திருப்பப்படுவார்களாக. இன்றைக்கு கர்த்தர் நீர் பெரிய மாற்றங்களை தேசங்கள்ல கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் கிரியை செய்கிறவர், கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர். ஒரு பெரிய கூட்டத்தின் வாலிபர்கள் இந்த நாட்கள்ல விடுவிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய கூட்டத்தின் வாலிபர்களுக்கு கர்த்தர் நீர் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை கர்த்தர் காண பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம். வழிகளை கர்த்தர் திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரையை நம்பி இருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி உம்மை நம்பி அன்றே உம்மை உறுதியாய் பிடித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயர்வுகள் வருவதாக சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. நன்மைகள் வருவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக. கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தின் வாசல்களை, கர்த்தர் நேர்த்தியான பங்குகளை, சிறப்பான சுதந்திரங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அன்றே தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. வேலைக்காய் அன்றே இன்டர்வியூக்கு கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாரங்களில கர்த்தர் நீர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் ஜெயம் தருவீராக. மனுஷனுடைய கண்கள்ல தயவு உண்டாவ இவர்களுக்காக கர்த்தர் தூதனை முன் சென்று கர்த்தர் நீர் அனுப்பி அற்புதம் செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? படித்த பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகளை எல்லாம் வரப்போகிற வருஷத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே
பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். தேங்க்யூ ஃபாதர். எல்லா குடும்பத்திலும் கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தந்து ஆசீர்வதித்து உயர்த்த போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு, அதுவும் இந்திய தேசத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி. 2 விதத்தில் இருக்கிறது. இன்னும் பாரம்பரியத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் ஏன் படிக்க வேண்டும், பெண் பிள்ளைகள் ஏன் வேலைக்கு இப்படியெல்லாம் போக வேண்டும், பெண் பிள்ளைகள் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று பெண்களை அடக்குகிறார்கள். இன்னொரு பகுதி, தங்கள் வாழ்க்கையிலே மேலே வரும் பொழுது பெண் பிள்ளைகள் பலர் வேதம் சொல்லுகிறதே திருமணமானால் புருஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த பண்பாட்டை இழந்து பல நியூலி வெட்டட் கப்பலுக்கு பிரச்சனை இங்கு தான் துவங்குகிறது. நான் ஏன் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், எனக்கு வருமானம் இருக்கிறது, என் வாழ்க்கையை நடத்த என்னாலே முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுவதை புறக்கணிக்கிறார்கள். இந்த ஆண் பெண் பாலருக்கு இடையே இருக்கிற இந்த வேறுபாடு முக்கியமாக சில கிராமங்களில் இருக்கிற குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு. ஆனால் அதே நேரத்தில் சிட்டியில் வளருகிற பிள்ளைகள் வேதத்திற்கு கீழ்ப்படியாமல், புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிற இந்த நிலைமை இன்னைக்கு நம்ம விசேஷமாக பிஃபோர் மேரேஜ் இருக்கிற வாலிப பெண்களுக்கும் நியூலி வெட்டட் ஒரு 2 years 3 yearsல இருக்கிற தம்பதியருக்கும் ஜெபிக்க போகிறோம். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். எத்தனை உங்கள் வீட்டில் எத்தனையோ பிள்ளைகள் முதல் வருஷத்தில் 2வது வருஷத்தில் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் அல்லவா? இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் வரப்போகிறது. அதற்காகவே ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் கூட அப்பா கொடுக்கப்பட்ட இந்த பிரேயர் பாயிண்ட் அப்பா உம்முடைய கரங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெண் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற அதீதமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் தேவனே அப்பா உம்முடைய பாதங்கள்ல வைக்கிறோம். அப்பா, நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை அப்பா நாங்கள் ஏறெடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு புறத்துல ஆண்டவரே பெண்கள் ஒடுக்கப்படுகிறாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு கல்வி ஆண்டவரை கொடுக்கப்படுகிறதில்லை. நிறைய இடங்கள்ல ஆண்டவரே நீ படித்தது போதும் என்று சொல்லுகிற காரியங்கள் ஆண்டவரை காணப்படுகிறது. அவர்கள் ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை அடிமைத்தனமாய் கூட ஆண்டவரை வாழுகிறாங்க. ஆனால் ஒரு புறத்தில் ஆண்டவரை சிட்டியில பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அதிகமா படித்து ஆண்டவரை அவர்களுக்குள்ள பெருமையின் ஆவிகள் ஆண்டவரை பாவங்கள் ஆண்டவரை அவர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரை துணிகரமான பாவங்கள் காணப்படுகிறது. என் தேவனே, உம்முடைய கரங்கள் ஆண்டவரை எல்லா பெண் பிள்ளைகளையும் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற துணிகரமான பாவங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் காரணமாக ஆண்டவரே வேதத்தில் குறிப்பிட்டது போல அப்பா அடங்கி இருக்கணும் என்கிற காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லப்பா. இதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வராது எங்களுக்கு என்று சொல்வது போல, நான் அதிகமாக படித்திருக்கிறேன், என் கணவருக்கு நான் கீழ்ப்படிவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே பெருமையினாலும் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரை சம்பாதிப்பதனால கணவனை வீட்டில் அமர்ந்து நீர் வீட்டு வேலைகளை கவனித்துக்கொள் என்று சொல்லுகிற பெண்கள் கூட காணப்படுகிறாங்கப்பா. ஒரு வருடத்துல கூட எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை சிதைந்து போகிறது. ஒரு வாரத்துல கூட பிடிக்கல என்று சொல்லி சொல்லுகிற ஒரு துணிகரம் ஆண்டவரே இன்று பெண் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறது. இதனால ஆண்டவரே திருமணத்தை கண்டு பயப்படுகிற அநேக ஆண்டவரே பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் காணப்படுகிறாங்கப்பா. இன்று திருமணம் சொன்னாலே ஆண்டவரே பிள்ளைகள் அப்பா வெயிட் பண்ணுங்க, இப்ப வேண்டாம், அந்த வாழ்க்கை ஒரு குழி என்று சொல்லுகிற காரியங்கள் கூட காணப்படுகிறதப்பா. இப்படிப்பட்ட நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இன்று கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா
எல்லா Father. பிள்ளைகளையும் Thank you, உம்முடைய Jesus. கரத்தில் ஆண்டவரே ஒப்பு Amen. கொடுக்கிறோம் ஆண்டவரே. Amen. சத்ருவின் Thank துணியில் you, மாட்டிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த Jesus. பெருமையின் ஆவிகள், இச்சையின் Jesus. ஆவிகள், Amen. துணி கரங்கள் எல்லாம் Thank you. மாறும்படியாக எல்லா பெண் பிள்ளைகளையும் அப்பா Amen. உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Thank ஆண் you, பிள்ளைகளை Jesus. உம்முடைய ஆண்டவர் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களின் மேலோங்கியான அதிகாரங்கள் கூட இன்று பெண்களுக்கு ஆண்டவரே இந்த துணிகரங்களுக்கு காரணமாய் இருக்கிறது. Yes, அப்படிப்பட்ட ஆண்களை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் Amen. ஆண்டவரே. Yes. அப்பா 2 பிள்ளைகளையும் சரிசமமாய் நடத்துகிற அப்பா நிலைகள் காணப்பட வேண்டும் அப்பா. Yes, Lord அப்படிப்பட்ட Jesus. தேவ ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை Jesus. உண்டாகும்படியாக Amen. ஊற்றும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் அப்பா. Yes, உம்முடைய Father. அன்பு ஊற்றப்படும் பொழுது Yes, ஆண்டவரே Jesus. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு சமநிலையான ஆவி, ஒரு Yes. நிலையின் ஆண்டவரே ஆவி, Yes. ஒரு மனதோடு ஆண்டவரே குடும்பத்தை நடத்துகிற ஒரு Jesus. ஆவி எல்லாருக்குள்ள உண்டாகணும். அதற்கு ஆண்டவரே முடங்காத கால்கள் எல்லாம் உம்மை நோக்கி முடங்கும்படியாக இந்த Amen. நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். Yes, வேதத்திற்கு Lord அடிமையா Jesus. இருக்கட்டும், உலகத்திற்கு உலக காரியங்களுக்கு பிள்ளைகள் அடிமையா இருப்பதனால் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில மேலோங்கி காணப்படுகிறது அப்பா. இயேசுவின் நாமத்தில் இவைகள் எல்லாம் மாறுபடி ஜெபிக்கிறோம் அப்பா. Amen. அடிமைத்தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. Yes, Lord சிருஷ்டிகரை ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக, சிருஷ்டியை Amen. நோக்கி ஸ்தோத்திரம். பார்க்காதபடியாய் கூட பிள்ளைகள் எல்லாம் மாறுபடி இந்த Thank you, வேலையில Jesus. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. எல்லா பின்பேட்களையும் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாயப்பா ஜெபிக்கிறோம். Thank you, எல்லாருடைய Jesus. இருதயங்களும் சிந்தைகளும் மாற்றப்படும்படியா Amen. ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், கர்த்தர் ஆமென். நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? வாயை திறந்து கோடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபாதர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் எல்லா ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடுக்கிறதற்காய் நன்றி. வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் உம்முடைய நாமத்தினாலே மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கோ ஒரு இடத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியிலிருந்து ஜெபிக்கிற உம்முடைய அடியார்கள் இந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. எங்களோடு கூட இணைப்பில் இணைந்து உலகம் முழுவதிலும் இருக்கிற பல நாடுகளிலிருந்து இன்றைக்கு இணைந்து ஜெபிக்கிறார்களே, அவர்கள் செய்கிற எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நேரலையில் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுகிறவர்கள் மட்டும் அல்லாமல் யூடியூபிலும் தொலைக்காட்சியிலும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா வாலிபருடைய பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு ஆண்டவரே அவர்கள் அன்பற்ற நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தில் சகோதரர்களுக்கு இடையில அன்பு இல்லை, சகோதரிகளுக்கு இடையில அன்பு இல்லை. வீட்டிலே கூக்குரலும் கூச்சலும் குழப்பமும் எப்பொழுதும் நிரம்பி கிடக்கிற வீடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு இடையில அன்பை ஊற்றுங்கப்பா, ஒரு மனதை ஊற்றுங்கப்பா. சண்டையிடுகிற ஆவிகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. இளவயதில் குழந்தை பருவத்தில் ஒன்றாய் உண்டு உடுத்தி வளர்ந்தவர்கள் திருமணமான பிறகு உன் குடும்பம் வேறு என் குடும்பம் வேறு என்று பிரிவினைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறார்களே, அந்த பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடைசி வரைக்கும் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நாங்கள் இருக்கும் பொழுதே இப்படி, எங்கள் காலத்துக்கு பிறகு இவர்கள் எப்படி இருப்பார்களோ என்றெல்லாம் கலங்கி நிற்கிற பெற்றோர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். அவர்கள் கண் காண, அவர்கள் பூமியில உயிரோடு இருக்கிற நாட்களிலேயே இந்த பிள்ளைகள் ஒப்புரவாகி விடட்டும் ஆண்டவரே. ஒருவரோடு ஒருவர் பேசாதிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒப்புரவாகட்டும். சகோதர சகோதரிகள் ஒரு மனதோடு எழும்பட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, யாக்கோபை உன் கூடாரங்களும் இஸ்ரவேலை உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களும் அழகான கூடாரங்களாய் குடும்பங்களாய் மாறட்டும் அப்பா. உம்மை அறிந்த குடும்பங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள், உம்மை அறியாத எத்தனை குடும்பங்கள் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. விடை என்ன, விடுதலை என்ன? என் குடும்பத்திற்கு இந்த பிரச்சனைக்கு எதுதான் மருந்து, என் வாலிப பிள்ளைகளின் பிரச்சனைகளுக்கு எதுதான் விடுதலை என்று சொல்லி கலங்கி நிற்கிற பெற்றோர்கள் எல்லாம் இயேசு தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற யாராவது இப்படிப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளோடு கூட இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்யுங்க. இயேசு எனக்கு விடுதலை தருவார் என்று நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த விடுதலையை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேனப்பா. வல்லமையுடையவர், மகிமையானவர்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதத்தின் இந்த முதலாவது வாரத்தில் உங்க பிள்ளைங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்றப்பா. எல்லா தேவைகளை சந்திங்க. குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கட்டும், குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாறட்டும். கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் அன்பு செலுத்தட்டும்பா. பெற்றோர் பிள்ளைகளின் குற்றங்களையே பார்த்து கொண்டிராதபடிக்கு அந்த பிள்ளைகள்
பிள்ளைகள் கர்த்தர் தந்த ஈவு என்று உணர்ந்து அந்த பிள்ளைகளை நேர்வழியில நடத்த உதவி செய்யுங்க. பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் இருக்கிற குறைவுகளையே பார்த்து கொண்டு இராதபடி என்னை பெற்றெடுத்த தகப்பன், என்னை பெற்றெடுத்த தாய் என்று நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அதிகமான பிள்ளைகள் இருக்கிறதுனால் பிள்ளைகளை போஷிக்க முடியவில்லை என்று கலங்குகிற பெற்றோருக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். போதுமான அளவு வருமானம் இல்லாதபடினால் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்று சிக்கலில் தவித்திருக்கிற பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தகப்பன் வியாதிப்பட்டதினால், தாய் வியாதிப்பட்டதினால் வீட்டின் காரியங்கள் முடங்கி கிடக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அந்த வியாதி படுக்கைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யுங்க. தகப்பனை இழந்து, தாயை இழந்து தவிக்கிற வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தரே, அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயாய் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பலவிதமான மந்திரவாதங்கள், செய்வினைகள், ஏவல்களினாலே சிக்குண்டு கிடக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசில் இறங்கட்டும். இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள், யூடியூபிலே பார்க்கிறவர்கள், நேரலையிலே பார்க்கிறவர்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குங்கப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். பெற்றோர்களாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் கூடும். ஆனால் இந்த ஜெபம் முடிந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, ஐயோ என் சூழ்நிலைமை இப்படி இருக்கிறதே என்று கவலை வரும். உறுதியாயிருங்கள். ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாகவே பதிலை தருவார். கடந்த வாரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டது போல இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை உங்கள் மாவட்டத்தில், உங்கள் மாநிலத்தில், உங்கள் தேசத்தில் நான் நடத்த முன் வருகிறேன் என்று சொல்லி அநேகர் உங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் சொல்ல விரும்புகிறேன், இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை புதிய வருடத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், ஒவ்வொரு ஸ்டேட்லையும், ஒவ்வொரு தேசத்திலையும் நாங்கள் துவங்க இருக்கிறோம். ஏற்கனவே துவங்க ஆரம்பித்து விட்டோம். உங்கள் மாவட்டத்தை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி, நான் என் மாவட்டத்திற்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்கிறேன் என்று முன் வருவீர்கள் என்றால் திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு உலகளாவிய தரிசனம். எந்த உள்நோக்கும், எந்த தனி நோக்கமும் இதில் கிடையாது. நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலம், நீங்கள் செய்கிற ஜெபத்தின் மூலம் சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களை உங்கள் சபைக்கு அழைத்து செல்லுங்கள். உங்கள் லோக்கல் சர்ச்சுக்கு அழைத்து செல்லுங்கள். சபையின் பக்தி விருத்திக்காக ஏற்படுத்தப்படுகிற இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு, அல்லது நீங்கள் ஒரு ஜெபத்தை துவங்க விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம். தயங்க வேண்டாம். எப்படி செய்ய போகிறேன் என்று யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய எல்லா ட்ரைனிங்கையும் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ட்ரைனிங்கை கொடுத்த பிறகு அது நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கும். அதில் சந்திக்கிற ஆத்துமாக்களை உங்கள் சபையில் சேர்ப்பதற்கு ஏற்ற ஒரு ஊழியம். ஆகவே தைரியத்தோடு இதில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.